ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன சார்? பூல் ஆஃப் மணி. சார் இப்போ உங்கள்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. எல்லா கிளைண்ட்டுமே காமனாக இந்த ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்கன்னா எந்த ஃபண்டாக சார் இருக்கும்? எல்லாரும் இந்த ஃபண்டில் நிறைய பேர் இருக்காங்களா, ஓகே நானும் அது போகிறேன் அப்படின்வாங்க. அது ஒரு கரெக்டான மென்டாலிட்டியா? ஐபிஎல் சீசனில் எத்தனை பேர் அதிக பணம் கொடுத்து எடுத்த ஆள் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா வெரி 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 ஃபியூ. மியூச்சுவல் ஃபண்டை இன்னும் பல பேர் ஸ்கேம்னு சொல்கிறாங்களே. இப்போ ஸ்கேம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. யூ ப்ரூவ் வாட் இஸ் ஸ்கேம், என்ன நடந்தது, காமன் மேன் இன்வெஸ்ட் பண்ணி அதில் எஃபெக்ட் ஆயிருக்காங்களா? மியூச்சுவல் ஃபண்டோட இண்டஸ்ட்ரி 70 லட்சம் கோடி, அதில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர் 5 கோடி. இது வரைக்கும் இந்தியாவில் எனி அதர் கண்ட்ரிஸ் யாருக்கும் பணத்தை போட்டுட்டு அதை எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க. ஸோ மக்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன ஒரு பேசிக் கோட்டிங் கொடுத்து ஒரு வீடியோ ஒன்று பேசிடலாம்னு சொல்லி தான் சார். ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன சார்? பூல் ஆஃப் மணி கலெக்டட் ஃப்ரம் த காமன் மேன். எல்லார்ட்டேருந்தும் பணத்தை வாங்கும்போதே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பணம் எந்த அப்ஜெக்டிவ்காக நான் வாங்குகிறேன், இந்த ஃபண்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த முன்னாடியே சொல்லிடுறாங்க. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லார்ஜ் கேப் அப்படின்னு லார்ஜ் கேப் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 80% ஆஃப் த மணி தே கலெக்டட் அதை டாப் 100 கம்பெனிஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 20% அந்த ஃபண்ட் மேனேஜருடைய டிஸ்கிரிப்ஷன். ஓகே. அவங்க லார்ஜ் கேப்லையுமே வச்சுக்கலாம், மிட் கேப்பில் வச்சுக்கலாம், ஸ்மால் கேப்பில் வச்சுக்கலாம், அது அவங்களுடைய விருப்பம். இது லார்ஜ் கேப்புடைய ஃபண்ட். ஓகே. இப்போ மிட் கேப்னு எடுத்துட்டிங்கன்னா 65% மட்டும் மிட் கேப் கம்பெனி. மிட் கேப் கம்பெனிங்கிறது என்னென்னா அந்த டாப்பில் 101லேருந்து 250 அந்த கம்பெனியில் 65% இன்வெஸ்ட் பண்ணணும். 35% எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே பண்ணிக்கலாம், மிட்லையும் பண்ணிக்கலாம், அல்லது ஸ்மால் அல்லது லார்ஜ். ஓகே. டிபெண்டிங் ஆன் த மார்க்கெட்டுடைய வேல்யூவேஷனுக்கு ஃபண்ட் மேனேஜர் எடுத்துப்பாங்க. ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா சேம் 65%, 35% லார்ஜ்லேயோ மிட்லேயோ எடுத்துக்கலாம். அப்புறம் மல்டி கேப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் 25, இதில் 25, 25. ஸோ லார்ஜ் மிட் ஸ்மாலில் கண்டிப்பாக 25 இருக்கணும். இந்த ரிமைனிங் 25 ஃபண்ட் மேனேஜரோட டிஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறமா ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னா, ஸோ இந்த ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னதா இருந்ததுன்னா நீங்கள் 100% லார்ஜ் கேப் வச்சுருந்தாலும் ஃப்ளெக்ஸி கேப், 100% மிட் கேப் வச்சுருந்தாலும் ஃப்ளெக்ஸி கேப், 100% ஸ்மால் கேப்னாலும் ஃப்ளெக்ஸி கேப். அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு இதுலையும் முன்னாடி சொன்னீங்க 80, 65, 65 சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த விதமான கேப்புமே கிடையாது. நீங்கள் என்ன ஸ்டாக் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டாக் வாங்கலாம். ப்ரொவைடட் என்னென்னா ஒரு செக்டரில் 20% மேலே எக்ஸ்போஷர் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டாக்கில் மேக்ஸிமம் 10%. ஓகே. அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இதுதான் ரூல். இந்த ரூலுக்குள்ளே தான் ப்ளே பண்ணணும். அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற போதே அவங்க சொல்லியாச்சு, லார்ஜ் கேப்னா இப்படி தான் இருக்கும், மிட் கேப்னா என்ன. ஸோ நமக்கு என்ன ஃபண்டு வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். அதை பார்த்துட்டு இல்லை எனக்கு லாங் டேர்மில் இருக்குது, எனக்கு வாலட்டிலிட்டிலாம் பற்றி கவலை இல்லைன்னா நீங்கள் ஸ்மால் கேப் மிட் கேப்போ பண்ணலாம். இல்லை நான் ஃபஸ்ட்டு டைம் வரேன், எனக்கு வாலட்டிலிட்டிலாம் என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னதுன்னா நீங்கள் லார்ஜ் கேப்புக்கு நீங்கள் போகலாம். ஸோ இதுதான் ப்ரிடாமினன்ட் கேட்டகரி. அப்புறம் லார்ஜ் அண்ட் மிட்ன்னு இருக்குது, அதுக்கப்புறமா கான்ட்ரா அல்லது வேல்யூ அப்படின்னு இருக்குது, அதுக்கப்புறம் இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த நான் முன்னாடி சொன்ன அந்த 5 தான் ரொம்ப ப்ராமினென்ட். அதுக்கப்புறமா ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் ஓகே அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா இப்போ என்டையர் மணி தே வில் நாட் இன்வெஸ்ட் இன் மார்க்கெட். ஹைப்ரிட்டில் அக்ரெசிவ் ஹைப்ரிட் அப்படிங்கிறது 65% ஈக்விட்டியில் இருக்கும், 35% டெட்டில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் 26 அப்போ பார்த்தீங்க அப்படின்னதுன்னா நிறைய அவங்க போட்டிருந்த மணியில் லார்ஜ் கேப்புடைய வேல்யூவேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு, டெட்டு கம்மியாக தான் இருந்தது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லார்ஜ் கேப்லேருந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணி டெட்டில் மூவ் பண்ணிவிடுவாங்க. இப்போ கீழே வந்துருச்சு இல்லையா, இப்போ கீழே வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக டெட்லேருந்து ஈக்விட்டிக்கு மூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெட்டும் ஈக்விட்டியும் மாற்றி பண்ணிடுது. டிபெண்டிங் ஆன் த மார்க்கெட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது ஹைப்ரிட் ஃபண்டு, அது அக்ரெசிவ்பாங்க. இதுலேயே பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட், டைனமிக் அசெட் அலோகேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது அவங்க டெய்லியே ஒரு மாடலை ஃபாலோ பண்ணி டெய்லியே சேஞ்ச் பண்ணுவாங்க. சில பேர் மந்த்லி சேஞ்ச் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவ்லி லெஸ்ஸர் அக்ரெசிவ், ரிட்டர்ன் இஸ் ஆல்சோ லெஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோவில் பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் டேட்டா நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் ஒரு லார்ஜ் கேப்பில் நீங்கள் ஒரு 10லேருந்து 12% வரையும் எதிர்பார்க்கலாம். மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் ஒரு 15%, ஸ்மால் கேப்பில் ஒரு 15% அது எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் ஃபண்டில் 10லேருந்து 12% வரையும் நீங்கள் அதில் எதிர்பார்ப்பீங்க. சார் இப்போ உங்கள்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ பேசிக்காக எல்லாரும் காமனாக எல்லா கிளைண்ட்டுமே காமனாக இந்த ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்கன்னா எந்த ஃபண்டாக சார் இருக்கும்? இல்லை நான் அதான் சொல்லேன் இல்லையா, எல்லாருக்கும் ஒரு ஃபண்டுக்கு நம்ம கொடுக்கவே முடியாது.
முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன் சைஸ் ஃபிட் ஃபார் ஆளுங்கிறது கிடையாது. இப்போ என்ன, எனக்கு ஒரு கிளைண்ட் வர்றாரு, அவர் வந்து அவருக்கு 50 வயசு ஆச்சு, 55 வயசு ஆயிடுச்சு சார், நான் ஒரு 2-3 இயர்ஸ் தான் நான் அல்லது 5 இயர்ஸ் தான் நான் இது பண்ணுவேன், எனக்கு அக்ரெசிவாக வேண்டாம் அப்படின்னு சொன்னதுன்னா அவருக்கு வந்து நான் வந்து ஹைப்ரிட் ஃபண்டு கூட கொடுப்பேன். ஓகே, புரியுதுங்களா? இப்போ இன்னொருத்தர் இப்போ தான் சார் இப்போ தான் வேலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா அவருக்கு ஸ்மால் கேப் கொடுப்பேன். அதனால இந்த ஃபண்டு தான் ஒரு ஃபண்டு எல்லாருக்கும் கொடுப்பேன், அல்லது ஒரு ஃபண்ட் ஹவுஸில் எல்லாருக்கும் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இல்லை, நம்ம பீப்புளுக்கு பேசிக்காக ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல சார், எல்லாரும் போகிற இடத்துக்கு தான் அந்த ஹர்ட் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்களே, எல்லாரும் இந்த சொல்கிற ஃபண்டு, எல்லாரும் இந்த ஃபண்டில் நிறைய பேர் இருக்காங்களா, ஓகே நானும் அது போகிறேன் அப்படின்வாங்க. அது ஒரு கரெக்டான மென்டாலிட்டியா? இல்லை, நான் அது மாதிரி கண்டிப்பாக போடவே மாட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டர். ஓகே, உங்களுக்கு வந்து யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் நம்பர் 1, யூ கேன் டூ இட் யுவர் செல்ஃப் அண்ட் யூ கேன் சீக் மை கைடன்ஸ் ஆல் த டைம். ஓகே, இப்போ நீங்களா பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பெருசாக நாலேஜ் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எந்த ஃபண்டில் வந்து அதிக ஏயுஎம் இருக்குது, எந்த ஃபண்டில் அதிக ஏயுஎம் இருக்குன்னா நிறைய இன்வெஸ்டர் அதை சேஸ் பண்ணுறாங்க, அப்போ நம்மளும் அதில் போயிட்டோன்னா ஊரோட வாழறது அப்படிங்கிறது அங்கே போவாங்க. அப்படி இல்லைன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் அல்லது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிறது. இதுதான் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணுற கேட்டகரி க்ரைட்டீரியா. இப்போ நான் வந்து அதே ஃபண்டை நானும் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், ஸோ ஐ எம் நாட் ஆடிங் எனி வேல்யூ. புரியுதுங்களா? அப்படின்னதுன்னா என்னுடைய ரோல் என்ன? ரோல் இஸ் irrelevant. ஸோ கான்ஷியஸாக நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஃபண்டை நான் கொடுக்க மாட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எந்த ஃபண்டு வந்து அதிகமாக எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணாதது, அதே சமயத்தில் ஃப்யூச்சரில் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி. நீங்கள் எடுத்து கேட்கலாம் சார், அது எப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியும்? ஸோ தட் இஸ் வாட் மை ப்ரொஃபஷன் இஸ் ஆல் அபவுட். ஸோ எப்படி பண்ண முடியும் அப்படின்னதுன்னா, நம்ம ரெகுலராக ட்ராக் பண்ணும்போது யார் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது பிடிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன இது பாருங்கள், இப்போ இந்த ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு, ஐபிஎல் சீசன். ஐபிஎல் சீசனில் மோஸ்ட் ஆஃப் த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, யார் யார் பெரிய பிளேயரோ அவனை வந்து 15 கோடி கொடுத்தேன், 10 கோடி கொடுத்தேன், 12 கோடி கொடுத்தேன், இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. கரெக்டாக? அதுக்கு பயங்கர போட்டி வேறு. ஆமாம். அப்போ அந்த 10-12 கோடி நீங்கள் இதுவரையும் பாருங்கள், வெரி ஃபியூ பீப்புள், இது வந்து 18வது எடிஷன், லாஸ்ட் 17 வருஷத்தில் எத்தனை பேர் வந்து அதிக பணம் கொடுத்து எடுத்த ஆள் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா வெரி 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 ஃபியூ. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அன்சோல்டு, யாருமே இது பண்ணல, யாருமே டச் பண்ணலை, அவங்கள எடுக்க வேண்டியது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஷர்துல் தாக்கூர்னு சிஎஸ்கே விளையாண்டார், அவர் வந்து அன்சோல்டாக இருந்தாங்க, அவரை எடுத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விக்கெட் எடுத்துட்டார், 2 மேட்ச்சில் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா, நம்ம வந்து ரெகுலராக நீங்கள் மேட்சை பார்க்குறீங்க அப்படின்னதுன்னா, யூ கேன் ஐடென்டிஃபை த டேலண்ட். அதை டேலண்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்போது டெஃபினட்டாக இட் இஸ் அ பெட்டர் இது. அண்டு ஈவன் தென் அந்த ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணால் கூட நிறைய பேர் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து அதோடைய க்ரோத் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த பெரிய ஃபண்டில் வந்து என்னென்னா, எல்லாரும் சேஸ் பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி அவங்க 10,000 கோடி மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நல்லா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னதுன்னா இன்னொரு 10,000 கோடி அதில் வந்துடும். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னதுன்னா, இந்த 10,000 கோடிக்கு அவங்க ஒரு 50 ஸ்டாக் வச்சுருந்தாங்கன்னா, வரக்கூடிய இன்னொரு 10,000 கோடிக்கு அவங்க இன்னொரு 50 ஸ்டாக்கை ஆட் பண்ண முடியாது. இந்த 50லேருந்து மேபி ஒரு 10 வேணா இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே வச்சுட்டு இருக்கிற ஸ்டாக்ல தே கெப்ட் ஆன் பையிங் எகைன் அண்ட் எகைன். அப்போ என்ன ஆகுதுன்னா, எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து வாங்கிட்டே இருந்தீங்கன்னா அதோடைய விலை வந்து இன்க்ரீஸ் ஆகும், விற்க விற்க டிக்ரீஸ் ஆகும். இட் இஸ் அ காமன் இது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி அவங்க வாங்கிட்டே இருக்கும்போது ஒன் ஃபைன் மார்னிங் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து சரியாக பண்ணலை அப்படின்னதுன்னா அது வந்து பயங்கரமாக ஹிட் ஆகும். ஸோ என்னுடைய மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் வந்து எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஃபண்டை நான் மோஸ்ட்லி கொடுக்கவே மாட்டேன். அதாவது இது கான்ஷியஸாகவே நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். செகண்ட் வந்து இஃப் சம்படி இஸ் இன்சிஸ்டிங், இல்லை சார் எனக்கு தான் வேணும் அப்படின்னதுன்னா, அப்பயும் நான் என்ன சொல்லுவேன்னா, இல்லைங்க அதோடைய சைஸ் இதாக இருக்குது, இவ்வளோ நாளாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, பட் இனிமேல் கொடுக்கறதுக்கான சான்சஸ் கம்மி அப்படின்னு அப்பயும் நான் சொல்லுவேன். சார் ஃபைன், எது இருந்தாலும் ஓகே, பட் இட் இஸ் மை மணி, ஐ வாண்ட் திஸ் ஃபண்டுனா அப்போ கொடுப்பேன், அதர்வைஸ் நான் கொடுக்க மாட்டேன். மியூச்சுவல் ஃபண்டை இன்னும் பல பேர் வந்து ஸ்கேம்னு சொல்கிறாங்களே சார், ஏன் சார் அது? ஏன்னா இப்போ நீங்கள் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பார்த்தா அது ஒன்றும் பெருசாக தெரியல, எல்லாமே பெனிஃபிஷியலாக தான் தெரியுது. ஸோ இதையே பல பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ஸ்கேம் பண்ணாதீங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? சரி, அதுதான் சொல்லேன் இல்லையா, இப்போ வந்து தடி எடுத்தவங்கலாம் தண்டல்காரன் அப்படிம்பாங்க. இன்னைக்கு யார் வேணாலும் யூடியூப்லேயோ அல்லது இன்ஸ்டாகிராமோ பேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு யார் வேணாலும் எதை பற்றி வேணாலும் பேசலாம்,
எவ்ரிபடி ஹஸ் காட் த ரைட். Freedom. கரெக்டாக. இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா, இப்போ வந்து ஸ்கேம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னதுன்னா அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, அவங்க இதை பற்றி ஏதாவது தெரியுமா? ஜஸ்ட் பிகாஸ் நான் நல்லா பேசுகிறேன், எனக்கு நிறைய ஃபாலோயர் இருக்காங்க அப்படிங்கும்போது நான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, எந்த விதமான ஹோம்ஒர்க் இல்லாமல் எதை வேணாலும் பற்றி பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். புரியுதுங்களா? இன்ஃபேக்ட் நானும் இந்த வீடியோ பார்த்தேன். இந்த ஸ்கேம் அப்படிங்கிறத வந்து வி ஹேவ் ரிப்போர்ட்டட் டு த ஆம்பி கமிட்டி. அங்கேயே அனுப்பிச்சாச்சு. அவங்க சொன்னாங்க வில் டேக் கேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே எப்போ எடுத்துப்பாங்கிறத பற்றி எனக்கு தெரியாது. பட் வந்து இட் இஸ் ஆல்ரெடி ரிப்போர்ட்டட். இப்போ வந்து ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா அந்த இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி அந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 லட்சம் கோடி. இண்டஸ்ட்ரியுடைய சைஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டுடைய இண்டஸ்ட்ரி வந்து 70 லட்சம் கோடி. அதில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர் வந்து 5 கோடி. ஓகே. இது வரைக்கும் இந்தியாவில் ஆர் எனி அதர் கண்ட்ரீஸ் யாருக்கும் பணத்தை போட்டுட்டு அதை வந்து எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்க அல்லது பணத்தை தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடையவே கிடையாது. ஓகே. இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். செகண்ட் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா, இது வந்து ஹைலி ரெகுலேட்டட். செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாங்கிறவங்க ரெகுலேட்டட். தே ஆர் ரெகுலேட்டிங் த ஸ்டாக் மார்க்கெட் அஸ் வெல் அஸ் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ ரெகுலேட்டர் வந்து இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னதுன்னா அவங்க வந்து ஒரு ஸ்கேமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து யாராவது இது பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. அண்டு நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறதுனால எனக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நான் இதுதான் பேசலாம், இது பேசக்கூடாது, ஒரு கேரண்டிங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பாக்கி வந்ததை அடிச்சு விடுவாங்க. சார் இத்தனை பெர்சன்டேஜ் வரும், இத்தனை பெர்சன்டேஜ் வராது, எல்லாமே அவங்க பேசுகிறாங்க. பட் இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக நான் படித்தது வந்து there is a regulation going to come for a இது மாதிரி சோஷியல் மீடியா பீப்புள் இருக்காங்க, they call it as influencers. அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து there is going to be a rule. ஓகே. ஸோ கண்ணாபனா நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா, இந்த ஹோல் ஐடியா வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, there are common people, அவங்களுக்கு அதை பற்றி தெரியலை அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த அவங்களுக்கு நீங்கள் எஜுகேட் பண்ணுறீங்க. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ஸ்கேம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, இப்போ ஸ்கேம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, யூ ப்ரூவ் வாட் இஸ் ஸ்கேம், என்ன நடந்தது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒரு ஃபண்டில் வந்து அவங்க ஃப்ரண்ட் ரன்னிங் பண்ணாங்க, அதனால அது வந்து ஸ்கேம். இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் யாராவது ஒரு சிலர் ஒரு தப்பு பண்ணுறது அதெல்லாம் இன்னெவிட்டபிள். பட் காமன் மேன், எப்போ ஸ்கேம்னா என்னென்னா காமன் மேன் இன்வெஸ்ட் பண்ணி அதில் எஃபெக்ட் ஆகிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. அதனால் இந்த ஸ்கேம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தவறுதலான விஷயம். யாராவது இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா பி கேர்ஃபுல். ஏன்னா நீங்கள் யூ ஆர் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் ஒரு 70 லட்சம் கோடி உள்ள இதை வந்து நம்ம அப்படி ஜஸ்ட் லைக் தட்லாம் நம்ம பேச முடியாது. அது ரொம்ப தப்பான விஷயம். ஓகே சார், ரொம்ப நன்றி. நன்றி.